VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோவில் பிளாக்கர் சீரியஸில் சோசியல் மீடியா லிங்குகளை ஆட் செய்வது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். போன வீடியோக்களில் பிளாக்கருக்கான பேஜுகளை உருவாக்குவது எப்படி என்பதை பற்றியும், பிளாக்கர் பேஜில் உள்ள மெயின் மெனு மற்றும் சப்மெனுக்களை கிரியேட் செய்வது எப்படி என்பதை பற்றியும் வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்களை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நாம் இந்த வீடியோவில் பிளாக்கர் வெப்சைட்டுக்கான சோசியல் மீடியா லிங்க்ஸுகளை கிரியேட் செய்வது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஃப்ரீயாக பிளாக்கர் வெப்சைட் கிரியேட் செய்வது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, பிளாக்கர் வெப்சைட்டில் இது போன்று சோசியல் மீடியா ஐகான்கள் 2-3 இடங்களில் இருக்கும். இந்த ஐகான்களில் நம்முடைய சோசியல் மீடியாவிற்கான லிங்கை கொடுப்பதன் மூலம் நம்முடைய வெப்சைட்டை வியூ பண்ணும் வியூவர்ஸ் சோசியல் மீடியா ஐகான்களை கிளிக் பண்ணுவதன் மூலம் நம்முடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்களை விசிட் பண்ண முடியும். அதற்கு உங்களுடைய பிளாக்கர் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள லேஅவுட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இது போன்ற சோசியல் மீடியாவிற்கான ஆப்ஷன் உங்களுடைய தீமில் எந்த இடத்தில் உள்ளது என்பதை கண்டறிந்து அதற்கு அருகில் உள்ள பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சோசியல் மீடியாவிற்கான நேம் லிஸ்ட் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய சோசியல் மீடியாவிற்கான லிங்கை கொடுக்க வேண்டும். அதற்கு இந்த இடத்துல உள்ள பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைட் URL என்னும் இடத்துல இந்த தீமை கிரியேட் பண்ண கம்பெனியினுடைய URL இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய சோசியல் மீடியாவிற்கான லிங்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள சேவுங்கிற ஆப்ஷனையும் இந்த இடத்துல உள்ள சேவுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதே போன்று ஒவ்வொரு சோசியல் மீடியாவிற்கான URLையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு சோசியல் மீடியாவிற்கான ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர் இது போன்ற சோசியல் மீடியா பேஜிற்கு ரீடைரக்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இது போன்ற சோசியல் மீடியா நேம் லிஸ்ட் இல்லை என்றால் ஆட் எ நியூ ஐட்டம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைட் நேமுங்கிற இடத்துல நீங்கள் எந்த சோசியல் மீடியாவை ஆட் பண்ண போகிறீங்களோ அதனுடைய நேமை இந்த இடத்துலையும் அதனுடைய URLை இந்த இடத்துலையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல உள்ள சேவுங்கிற ஆப்ஷனையும் இந்த இடத்துல உள்ள சேவுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த நேம் லிஸ்ட்டுகளில் தேவையில்லாததை டெலீட் பண்ண இந்த டஸ்ட்பின் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.